வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிஎஃப்சி சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பக்குவமான அளவில் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த டொமேட்டோ சட்னி தோசைக்கு இட்லிக்கு போட்டு சாப்பிடும் போது உண்மையிலே சுவையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த டொமேட்டோ சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளோ தான் டொமேட்டோ சட்னிக்கு போட வேண்டிய பொருட்கள். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டொமேட்டோ 240 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டொமேட்டோ எடுத்துக்கிங்க. காஞ்ச மிளகா 8 கிராம், அப்படி இல்லாட்டி 6லேருந்து 7 காஞ்ச மிளகா எடுத்துக்கிங்க. கருவேப்பிலை 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிங்க. சமைக்கிற எண்ணெய் 40 கிராம். உப்பு 4 கிராம், அப்படி இல்லாட்டி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பூண்டு 20 கிராம், அப்படி இல்லாட்டி 7 பல் பூண்டு எடுத்துக்கிங்க. கடுகு 5 கிராம், அப்படி இல்லாட்டி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பெருங்காயம் 1 கிராம், அப்படி இல்லாட்டி 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிங்க. நான் பாய்க்கிற பெருங்காயம் தூள் லிங்கம்ஸோட பிராண்டு. நீங்கள் வேறு பிராண்ட் கூட பாய்க்கலாம். வெங்காயம் 50 கிராம், அப்படி இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிங்க. சீனி 8 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. தண்ணி 90 கிராம், அப்படி இல்லாட்டி 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிங்க. இவ்வளோ தான் டொமேட்டோ சட்னி செய்கிறதுக்கு பொருட்கள். இப்போ வாங்க செயல்முறையை பார்க்கலாம். எடுத்து வச்ச எண்ணெயை பாதி எண்ணெயை ஊற்றிடுங்க. இன்னும் பாதி அதுக்கப்புறம் சமையலில் பாய்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகன கையோட வெங்காயத்தை எடுத்து உள்ளுக்கு போடுங்க. இதை நல்லா வறுத்துடுங்க. இது கூட காஞ்ச மிளகாவும் பூண்டையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளியை சேர்த்துருங்க. இந்த தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அடைச்சிட்டு இதை ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆறின பிறகு இதெல்லாம் பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த டொமேட்டோ சட்னியை ரொம்ப சாஃப்டாக சாஸ் மாதிரி அரைச்சிடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் திப்பியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ பாதி எடுத்து வச்ச எண்ணெயை சட்டியில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு கடுகு எண்ணெயில் போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலையை சட்டியில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச டொமேட்டோவை இது கூட சேர்த்துருங்க. அது கூட பெருங்காயம் தூளியும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருங்க. அது கூட சீனியும் சேர்த்துருங்க. இது கூட தண்ணியும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைங்க. இது ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு நம்ம டொமேட்டோ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டொமேட்டோ சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.